வா, உள்ள வா. ஆமா, வெறும் கையோட வந்திருக்க? என்ன ஆச்சு? மறந்துட்டியா? வா, உள்ள வா. யாருங்க நீங்க? அப்பா, நீங்க எங்கப்பா இங்க? ம். வீட்டுக்கு வரியா? வாங்கப்பா, உள்ள வாங்க. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுற. ம்? என்ன இது? நீங்க உள்ள வாங்கப்பா, சொல்றேன். வேண்டாம்ப்பா. இல்லப்பா, வாங்கப்பா, வாங்க. யாருங்க இவரு? மூணாவது ஆளா? காவியா, ஏன் இப்படி கேக்குற? மூணாவது ஆளா அது இதுன்னு? இவர் எங்க அப்பா. அப்பாவா? அப்ப எனக்கு மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னது? மாமாவா? என்னடா? ஆ? என்ன நடக்குதுங்க? மூணாவது ஆளான்னு கேக்குற? கால்ல விழறா? என்னடா அருண்? அப்பா, ப்ளீஸ்ப்பா, நான் எல்லா விஷயத்தையும் வீட்டுல வந்து சொல்றேனே. நீ ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வரத பார்த்து தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். யாருடா இவங்க? அப்பா, வேண்டாம், விட்டுருங்களேன். எதுக்குங்க விடணும்? இருங்க மாமா, நானே உங்களுக்கு சொல்றேன். டாக்டர் அருண் உங்களுக்கு மகன், எனக்கு எந்த உறவும் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என்னோட லிமிட் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்க மகனை எந்த லிமிட்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவர் இந்த வீட்ல நீங்க பார்த்ததுனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். உங்க பிபி ரைஸ் ஆயிடும். உங்க மகன் டாக்டரா இருக்கலாம், ஆனா அப்பாவோட இந்த பிபிய அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு உங்க மகன் முக்கியம் இல்ல. உங்க மகன் எனக்காக செய்ய வேண்டிய வேலை முக்கியம். அதுக்காக உங்க மகன் எனக்கு தேவை. என்னடா புதிராவே பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. இந்த புதிரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்க மகனை புரிஞ்சுக்காம அவர்கிட்ட எதுவும் பேசிடாதீங்க. அதுல அவர் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி நான் நினைக்கிறத செய்யலன்னா அப்புறம்
உங்க மகன் வாழ்க்கை புரியாத புதிராயிடும். எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும், தனக்குன்னு ஒரு கோட்டை கட்டணும்னு. பல பேருக்கு இது நிறைவேறாம போகலாம். ஆனா இந்த காவ்யாவுக்கு அது நிறைவேறணும், நிறைவேற்றி காட்டணும். இவ கோட்டை விடாம அந்த கோட்டைய கட்டணும். தப்பில்லம்மா, நீ ஆசைப்படுறதுல தப்பில்ல. நீ கோட்டைய கட்டு இல்ல மாளிகைய கட்டு, அது உன் பிரச்சனை. அதுல ஒரு செங்கல்லாவோ ஒரு பாண்டு சிமெண்ட் ஆகவோ என் பையன் இருக்கக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு அவனை வளர்த்து அவனை ஒரு டாக்டர் ஆக்கியிருக்கேன். நீ உன் கோட்டைக்கு அவனை கொத்தனாராக்க முயற்சி பண்ணாத. என்னமோ சொன்ன, புதிர், புரியாத புதிர், அப்படிதானே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு என் மகன் டாக்டர் அருணை தான் தெரியும். அவங்க அப்பா இந்த சத்தியமூர்த்திய உனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் சொல்லிருக்கலாம் நான் ஒரு லாயர்னு. நான் சாதாரண லாயர் இல்லம்மா, கிரிமினல் லாயர். என் பையனை வளைச்சு போடுறதுக்கு அவன் பட்டா இல்லாத லேண்ட் இல்ல. எங்க குடும்பமும் மேய்ச்சல் புறம்போக்கு நிலமும் இல்ல. இந்த சத்தியமூர்த்தி அவனே புதிர். புதிருக்கும் பதருக்கும் வித்தியாசம் தெரியாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ பதர், நான் புதிர். யாருடா அவ? காவியாப்பா. நான் பேரை கேட்கல. யாரா அவ? உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு?
பார்த்தேன்டா, ஒரு நாள் பார்த்தேன். நீ அந்த வீட்டு வாசல்ல இருந்து வரத நான் பார்த்தேன். ஆனா அன்னைக்கு நான் எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? எனக்கே எதுவுமே தெரியாம நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான். அதுவும் என் புள்ள கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ ஒண்ணு நடக்குது. அது உனக்கு புரியுதான்னு எனக்கு புரியல. இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்ப என்னடா உனக்கு அந்த வீட்டுல வேலை? தெரிஞ்சவங்கப்பா. தெரிஞ்சவங்கன்னா? தெரிஞ்சவங்கப்பா. தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்காகவா நான் உன்னை வளர்த்தேன்? அடிச்சிட்டேன்டா, அடிச்சிட்டேன்டா. போடா. நீயும் கவிதாவும் பிறந்ததுல இருந்து எவ்வளவு சுட்டியா இருப்பீங்க, எவ்வளவோ தப்பு பண்ணுவீங்க. ரசிப்பேன்டா. உங்க அப்பாவா உங்க சுட்டித்தனத்தை எல்லாமே தப்பையும் கூட தான். கோபமே வராதரா எனக்கு. பெத்தவனே கோவப்பட்டா மத்தவங்க என் பிள்ளைங்களை பத்தி என்ன பேசுவாங்க? அப்படியே நினைச்சு நினைச்சு பூனை தான் குட்டிய கவ்விட்டு போகும் இல்லையா, அதே மாதிரி உங்க தப்பெல்லாம் மறைச்சு உங்க அம்மாவுக்கே தெரியாம உங்களெல்லாம் கவ்விட்டு அலைஞ்சவன்டானா. அந்த சின்ன வயசுல நீங்க செஞ்ச தப்பெல்லாம் ரசிச்சு உங்க குடும்பத்தனத்தெல்லாம் பார்த்து சிரிச்சு பெருமையா பேசுவேண்டா. எல்லார்கிட்டையும் குழந்தைங்களோட சுட்டித்தனத்தை ரசிக்கிறவன் தாண்டா அப்பன். உங்க அம்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என்ன கிண்டல் பண்ணுவா. சில நேரங்கள்ல அவளை அறியாம பிள்ளைங்களை இப்படி வளர்க்குறீங்களேன்னு கோவப்படுவா. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவா. கையில சாப்பாட்டை வச்சுக்கிட்டு போடி உள்ள, என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை வாங்கி இந்த கையால ஊட்டி ஊட்டி வளர்த்தண்டா. இப்ப கூட நான் இந்த கையால தான் உன்னை அடிச்சேன். ஏன் தெரியுமாடா? ஊட்டி வளர்த்த கையால என் பிள்ளைய வாட்டி வதைக்க கூடாதுல்ல, அதனால்தான். அப்பா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. கேட்க கூடாதுரா. பெத்தவங்க தப்பு பண்ணி புள்ளங்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. வளர்ந்தவங்க தப்பு பண்ணி பெத்தவங்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாதுரா. மன்னிப்பு கேட்காத வாழ்க்கை 2 பேரும் வாழணும். அதான்டா வாழ்க்கை. டேய், உங்க அப்பா மன்னிப்பு கேட்கறதுக்காகவாடா உங்களை பெத்த? மன்னிப்பு கேட்கறதுக்காகவாடா உங்களை வளர்த்த? மன்னிப்பு கேட்கறதுக்காகவாடா உங்களை ஆளாக்குன? நான் ஒரு கிரிமினல் லாயரா.
தொழில எவ்வளவோ தப்பு பண்ணுவேன். எவ்வளவோ தப்பு பண்ணவனை காப்பாத்திருக்கேன். அது தொழில், ப்ரொஃபஷன். ஆனா இது என் குடும்பம்டா. குடும்பம், பாசம்டா. உங்க அப்பா மனசுக்குள்ள உங்க 2 பேர் மேலயும் அவ்வளவு பாசம். புரிஞ்சிக்கடா, புரிஞ்சிக்க. மனசுல ஏதாவது அழுக்கு இருந்தா நீயே தொடச்சு போட்டுரு. அந்த வேலையை எனக்கு கொடுக்காத. நான் உன் பெத்த அப்பன்டா. என் தோளுக்கு மேல வளர்ந்தவன்டா நீ. அதனால நீ என் தோழன்டா, தோழன். இத பார், அப்பாவை நினைச்சு நான் உன்கிட்ட பேசல. ஆனா அப்பாவா நான் பேச வேண்டிய கட்டாயத்தை நீ என்னைக்குமே உருவாக்கிடாத. அது உன் பொறுப்பு. புரிஞ்சுக்க. நீயும் நானும் இன்னொரு தடவை இப்படி இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திக்கவும் கூடாது, அத பத்தி பேசவும் கூடாது. புரியுதா? என்னங்க அப்பாவும் புள்ளியும் 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா. நாங்க இப்பதான் வந்தோம். நான் தனியா வந்தேன், இவனும் தனியா வந்திருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட தனியா பேசி. தொழிலாம் எப்படிரா இருக்கு அருண்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சரி, நீ போடா அருண், போடா போ. அருண், தொழில ஒழுங்கா கவனி. போ. என்னங்க ஏதாவது விஷயமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. ஏம்மா, அப்பாவும் புள்ளையும் பேசுறது தப்பா? தப்பில்லைங்க. ஆனா நடுஹால்ல இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருந்தீங்களே, அதான் எனக்கு ஒரு மாதிரி தப்பா தோணுச்சு, அதான் கேட்டேன். நீ எப்பவுமே இப்படிதான். நீ எதுவுமே சீரியஸா எடுத்துக்காத. விளையாட்டா இரு. இத பார், உன் கம்பெனி டென்ஷன் இங்க காமிக்க கூடாது. என் தொழில் டென்ஷனையும் நான் இங்க காமிக்க கூடாது. அவனும் அவன் வேலை டென்ஷனை இங்க காமிக்க கூடாது. செருப்பை வெளியே விட்டுறணும். அதே மாதிரி பிரச்சனையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, வெளியே விட்டுறணும். என்னங்க ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. அட இல்லம்மா, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்லக்கூடாதா என்ன? வாழ்க்கையில நாம எல்லாருக்கும் உதாரணமா இருக்கணும். சில உதாரணங்களை சொல்லணும், சொல்லி கத்து கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு நாம் தாண்டா கத்து கொடுக்கணும். கல்பனா, பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்து வை. புரியலங்க. நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு விஷயம் நான் சொல்லவா? நான் எதுவுமே உன்கிட்ட மறைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். உன் மேல எனக்கு கோபம் இருக்கு, வருத்தமும் இருக்கு. ஆனா அதை தாண்டி உன் மேல அன்பும் இருக்கு. அதனால தாண்டி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். போ, எதையும் யோசிக்காம போ. மனசுக்குள்ள கல்ல போடாத, மனச கல்லாக்கிக்கோ. போ, சாப்பாட்டை எடுத்து வை. அருண், டைனிங் டேபிள் உட்காரு. நாம 3 பேரும் இன்னைக்கு ஒன்னா சாப்பிடுறோம். கவிதா தான் இல்ல.
நாமளாவது சாப்பிடுவோம் ஒண்ணா. சரிங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஹ, தெரியுமா? ம், போ போய் எடுத்து வை. இன்னைக்கு என் புள்ள திருப்தியா சாப்பிடணும். சரியா? ம். ஹ, போ.